Hello friends, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 30 days 30 videos challenge-ல தான் இருக்கோம். அந்த சேலஞ்சில நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முகூர்த்தம் ஹேர்டு தான் கம்ப்ளீட் டியூட்டோரியல் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன் முகூர்த்தம் ஹேர்டுல. முகூர்த்தம் ஹேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, அதே டைம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், கண்டிப்பா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். நானுமே வந்து ஒரு அன்பிராக்டிஸ்டா தான் இருந்தேன் முகூர்த்தம் ஹேர்டுன்னு வரும்போது. பட் நான் பிராக்டிஸ் பண்ண எனக்கும் வந்துருச்சு. ஸோ நான் உங்களுக்குமே சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் ஒரு ஹேர்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அந்த ஹேர்டு வந்துடாது. நீங்கள் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். அப்போ வரலன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து கேட்கலாம். அந்தளவுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ஹேர்டுன்னு வரும்போது. ஈவன் அந்த மெஸ்ஸி பிரைடாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாவில் என்ன டேக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முகூர்த்தம் ஹேர்டு பொறுத்த வரைக்கும் ஹேர் ப்ரெப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நார்மலாக எப்படி ஹேர் ப்ரெப்பிங் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணலாம். இன்றைக்கி நான் என்னோட ஹேர் ப்ரெப்பிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக்ஷன் எடுத்துப்போம் இல்லையா, ஏர் டு ஏர் செக்ஷன் எடுத்துக்கணும் 2 சைட்ஸும் பஃப் எடுக்கிறதுக்கு. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து க்ரௌண்ட் செக்ஷன் எடுத்துக்கணும். இந்த செக்ஷன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன் நான் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ளோ ட்ரை தான் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெட்டனிங் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ப்ளோ ட்ரை பண்ணும்போது இன்னமும் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும். வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் க்ரிம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் வால்யூம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் ப்ளோ ட்ரை பண்ணிக்கிட்டேன். ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு க்ரிம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரெப்பிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் முகூர்த்தம் ஹேர்டு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஹேர்டுக்கு வந்து மூசி தடணும்னு ரொம்ப அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து இதில் நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து முகூர்த்தம் ஹேர்டு அப்படிங்கிறதால சென்டர் பஃப்பும் சைட் பஃப்ஸ் மட்டும்தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் மூசி தடணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் மூசி தடவுற பர்சனாக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட் முகூர்த்தம் ஹேர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே சென்டர் பஃப் செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம போகணும். ஸோ நான் இப்போ வந்து சென்டர் பஃப்பை செட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி செக்ஷன் எடுக்கிறேன்னு பாருங்கள். நான் ஒரு செக்ஷனும் மொத்தமாக எடுத்து அந்த செக்ஷனை பேக் கோம் பண்ணிக்கிறேன். பேக் கோம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து அந்த இடத்த கோம் பண்ணி விடணும். இதே மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். நம்ம பேக் கோமிங் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் நம்ம எடுக்கும்போது தின்னர் செக்ஷனாக எடுக்கணும். எண்ணில் நம்ம பண்ணும்போது திக்கர் செக்ஷனாக எடுத்து என் பண்ணணும். நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம செக்யூர் பண்ணி செட் பண்ணும்போது வந்து பஃப் வந்து நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அன்னிவனாக தெரியும், ஒரு மாதிரி வந்து இழுப்பிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எடுக்கும்போது தின்னர் செக்ஷன் எடுக்கணும், முடிக்கும் போது திக்கர் செக்ஷனில் முடிக்கணும். முகூர்த்தம் ஹேர்டில் சென்டர் பஃப் எப்பவுமே வந்து ஃபேஸுக்கு ஃப்ரண்டில் தெரியக்கூடாது, ஃபேஸுக்கு பேக் சைடில் தான் வந்து தெரியணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 2 சைடுமே நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணணும், பட் ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து இங்கேயும் மிஸ்டேக் பண்ணுவோம், ட்விஸ்ட் பண்ணுவோம். நம்ம ட்விஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பின் வந்து குத்தணும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். நீங்கள் குத்தும் போது பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜிக்ஸாக் மெத்தடில் குத்தணும், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன தான் இழுத்தாலுமே வந்து அது வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒசிஸோட ஷைன் ஸ்ப்ரே தான். இந்த ஷைன் ஸ்ப்ரே வந்து உண்மையுமே நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பஃப் எடுக்கணும். ஃப்ரண்ட் பஃப் பார்த்தீங்கன்னா வந்து நான் பேக் பஃப் எப்படி நான் ஒரு லேயராக எடுத்து பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஒரு லேயராக எடுத்து பண்ணலாம். இதுலேயும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, நிறைய விதம் இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி எடுப்பாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பேக் கோம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். லாஸ்ட் லேயர் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் திக் லேயராக எடுத்துகிட்டு லைட்டாக பேக் கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹைட் வேணும் பிரைட் கிட்ட நம்ம கேட்டுட்டு கூட நம்ம வந்து செட் பண்ணலாம். அதான் ரொம்ப நல்லது. கண்ணாடியில் பார்த்துட்டு எந்த ஹைட் வேணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி அனதர் சைடும் பேக் கோம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் ஏன் வந்து டஸ்ட் பவுடர் சுத்தமாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. டஸ்ட் பவுடர் வந்து நம்ம 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க யூஸ் பண்ணுவோம். அனதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் வந்து சில்கியாக இருக்கவங்க யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சில்கியான ஹேர், அதாவது கண்டிஷனராக யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பிரைட் வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன தான் வந்து க்ரிம் பண்ணாலுமே பேக்கும் பண்ணாலுமே வந்து செட் ஆகாது, க்ரிப்பாக நிற்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து நான் டஸ்ட் பவுடர் வந்து அந்தளவுக்கு ஒரு பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் யாருக்குமே வந்து. இப்போ நம்ம வந்து அவங்களோட ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு ஹைட் வச்சுட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் பின்னாடி.
இப்போ நம்ம வந்து செட் பண்ண பஃபை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங்காக. நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த பஃபையை செட் பண்ணணும். நீங்கள் 2 ஸ்லைட் பின் குத்தணும். நம்ம 2 ஸ்லைட் பின் நம்ம குத்தும் போது தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குத்துன இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணி விட்டால் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல ஒரு கிரிப் கொடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம வந்து ஜவுரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜவுரி ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. ஜவுரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது மேலே இருக்கிற ஹேரை எடுத்துட்டு நடுவில் தான் நம்ம வந்து செக்யூர் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜவுரி ஃபிக்ஸ் பண்ணது அந்தளவுக்கு தெரியக்கூடாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா ஹேரை வந்து 3 பார்ட்டாக பிரித்து அதில் வந்து நம்ம ஜவுரியை வந்து கொடுத்து நம்ம பின்னணும். அப்படியே பின்னும்போது நல்லா டைட்டாகவே பின்னணும். பின்னிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற எண்ணில் பார்த்தீங்கன்னா வந்து லவர் பேண்ட் நீங்கள் போடலாம். இல்லாட்டி நீங்கள் பேக்கும் பண்ணிவிட்டு கூட நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ட்ராங். இப்போ நம்ம ஜவுரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஹேரையும் வந்து ஆல் டுகெதராக பின்னிக்க போகிறோம். பின்னிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாதி பின்னும் போதே வந்து அந்த ஹேர் நெட்டை வந்து நம்ம உள்ளே தள்ளி அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணோன்னா பண்ண முடியாது. ஸோ நம்ம குஞ்சலமும் செட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நெட்டை வந்து செட் பண்ணிடணும். அதில் இப்போ நம்ம வந்து குஞ்சலம் செட் பண்ண போகிறோம். குஞ்சலம் செட் பண்ணும்போது குஞ்சலமோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஹைட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹேர் எங்கே எண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு ஹைட்டில் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை பின்னும் போது கரெக்டாக நம்ம பின்னுவோம். இல்லாட்டி நம்ம தப்பாக பின்னிட்டோம் அப்படின்னா வந்து கயிறு தனியாக தெரியும், ஹேர் வந்து தனியாக நிற்கும். ஸோ பின்னும் போது கண்டிப்பாக ஹைட்டு பாருங்கள். ஹைட்டு கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி பின் பண்ணணும். நீங்கள் நான் எப்படி பின் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம குஞ்சலம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி வந்து டைட் ஆக்கணும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூல்கண்டு, கருப்பு நூல்கண்டு நம்ம எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து அதை சுற்றி நம்ம வந்து சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா வந்து அது வந்து கழட்டாது. அதுக்கப்புறம் நம்ம ஊசி நூல் வச்சு அதை தைச்சிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி இழுத்தாலுமே வந்து குஞ்சலம் வந்து ஹேர் விட்டு கழறாது. இப்போ நம்ம குஞ்சலமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. குஞ்சலம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த அன்மெஷூர்ட் ஹேர் வந்து அப்படியே தெரியும், லைட்டாக தெரியும். அந்த டைம் நம்ம வந்து அந்த ஜடா நீட்டை வந்து இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுவும் தெரியாமல் போயிடும். ஸோ இதுதான் வந்து ரீசன் ஜடா நீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹேர் வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் எங்கேயாவது வந்து இழுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பின்னல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹேர் இழுக்கும் போது மேலே வந்து இழுப்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து சுட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சுட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது பிரைடை வந்து சுட்டியை ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் இருக்க பஃப்குள்ளே நம்ம வந்து ஊசி நுழ விடணும். விட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சுட்டியை வந்து செக்யூர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாபின் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி வைக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 4-5 முடிச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் கலராது. ஆனால் உங்களோட பிரைடை வந்து சரியாக ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த சுட்டியை சரியாக ஹோல்ட் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மேலே தூக்கிக்கும் சுட்டி. அதே மாதிரி நம்ம சுட்டியை வந்து பஃப்பில் ஸ்டிச் பண்ணும்போது பஃப் வந்து அஃபெக்ட் ஆகவே கூடாது. அந்தளவுக்கு நம்ம கவனமாக பண்ணணும். இப்போ நம்ம சென்டர் பன்காக ஜடா பிள்ளையை வந்து ஸ்மால் டோனரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஜடா நெட் போட்டதுக்கப்புறம் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் நம்ம வந்து 4 பக்கமும் வந்து ஊசி நூல் வச்சு தைக்க கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணலை. ஒரு இடத்துலையும் முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் செக்யூர் பண்ணி வைக்கிறேன் நான் அந்த பண்ணை. அவங்களுக்கு வந்து ஹேர் பன்னில் வந்து ஜடபில்லையை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும், ப்ளஸ் வந்து வேணி நம்ம செட் பண்ணும்போது வேணி எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக காமிக்கிறேன். இதில் என்னால் காமிக்க முடியல. ஸோ கண்டிப்பாக நான் காமிப்பேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஜடபில்லையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் நெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. நான் அதையும் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து முகூர்த்தம் ஹேர்டோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்குது. அண்ட் பேக்கில் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ஹேர் டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க, பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர்டோவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி என்னை இன்ஸ்டாவில் டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.